சமையல் நடந்துக்கிட்டு இருக்கு. நாளைக்கு கோயிலுக்கு மொட்டை விட போது காலையில் புளியாதரை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சாப்பாடு அவ்வளோதானே. காலையில் கோயிலுக்கு போகிறதுக்கு புளியாதரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். கத்திரிக்காய் தொக்கு, இது வெள்ளைப்பூடு பூண்டு எல்லாம் உரிச்சுக்கிட்டு இருக்கோம். வெங்காயம் எல்லாம் காலையில் கோயிலில் போய் சாப்பிட்றதுக்கு. காலையில் கோயிலில் பார்ப்போம். ஹாய் பாய் பாய். காலிஃப்ளவர் பச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நாளைக்கு கோயிலுக்கு போகிறதுக்கு இப்போ நைட்டு 11:30 ஆகுது. சமையல் நடந்துகிட்டு இருக்கு. காலையில் சாப்பாட்டுக்கு உங்களுக்கு இருக்காக்கி விட்டு வந்து முதல்ல சொல்லுவோம். குழம்பு வச்சிருச்சு. அரிசி போடுறேன் இப்போ. கோயிலுக்கு போய் எடுக்கணும். அவ்வளோதானே. வச்சுக்கிட்டு இருக்கோம். புளியாதரைக்கு எண்ணெய் ஊத்துறேன். அவ்வளோதானே. புளியாதரைக்கு என்ன போதுமான்னு பாருங்க. கடுகு போடுறேன். கடுகு போடுறேன் தாளிக்கிறதுக்கு. பருப்பு போடுறேன். கடலைப்பருப்பு, குழம்பு கடலைப்பருப்பு போதுமா? கொஞ்சம் போடவா? கடலைப்பருப்பு உரிச்சு வச்சிருக்கோம். நிலக்கடலை பருப்பு இல்லைன்னா வறுத்துக்கோங்க. ஆமாம். அடுத்து வெள்ளைப்பூடு உரிச்சு வச்சுருக்கோம். வெள்ளைப்பூடு போடணும். அவத்தையும் போட்டுட்டா போட்டு பார்த்து அதை எதுக்கு வச்சு வச்சாலும் அங்கே வந்து சிந்திக்கிறோம். கரண்டி போடுறாங்க. அது போட்ட கரண்டி தண்ணியாக இருக்குது. கொண்டா தண்ணியாக இருந்துச்சுன்னா எண்ணெயில் போட்டால் விடுச்சுங்க. இப்படி செத்த வச்சோம்னா தண்ணி காஞ்சிடும்ல. அது உள்ளே வச்சிடலாம்ல. உள்ளே வச்சா கட் ஆகிடுங்க. முதல்ல தான் இப்போ எல்லாம் கேஸ் எடுக்கிறாங்க. வீட்டில் கரண்டி எப்படி ஈரமானா பக்கத்தில் அப்படி வைப்பேன். இல்லைன்னா ஈரத்தோடனா கரெக்டான சுவரெல்லாம் அசிங்கமாயிடுவான். இடிச்சு எல்லாம் பொண்ணு நேரத்துக்கு வரப்போகுது. இல்லை இன்னும் இது பண்ணல. சேர் போட்டு உட்காந்துக்கோங்க. சைக்கிளில் வெள்ளைப்பூடு இருக்குதா? வெள்ளைப்பொடியும் போட்டுட்டா கருத்து வெள்ளைப்பொடியும் போடுறேன். போடுங்க. பூண்டு போடுறேன். புளியாதரைக்கு வெள்ளைப்பூடு வெங்காயம் கட்டணும். கழுவு. ஆமாம்.
நீ தட வேண்டாம். போச்சு என்னம்மா வேணாம் வேணாம் கூட நீங்கிட்டு வாங்கிட்டு போ. என்ன பக்கத்தில் நிற்காத ஓடி. நீ வெளியே இருந்துட்டு இருந்தது இடமே இல்லையா? அண்ணன் ஊற்றிக்க மாட்டேன்னா அங்கிட்டு கூடயே ஊற்றிப்ப 2 லிட்டர் காணல இவ்வளோ இருக்கியா? சொல்லுங்க. புளியை கரைச்சிட்டு இருக்காங்க. புளி கரைச்சிக்கிட்டு இருக்கோம். தெரியாம நம்ம வாட்டுக்கு நார்மல் தகுந்த மாதிரி தகுதுன்னு போட்டு அங்கே கத்திரிக்காய்க்கு புளி கரைச்சி புளியோதரைக்கு நான் கத்திரிக்காய் வளர்ச்சிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அன்னைக்கு அலசி தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். டேய் ஃபோன் ஆஃப் பண்ணுறா. இந்த ஃபோனை போகிறா 11 மணிக்கு ஆரம்பிச்சோம். 1 மணி ஆக போகுது. இன்னும் சமையல் ஆகிட்டு இருக்கு. புளியாத வச்சுட்டு இப்போ நான் அடுத்து கத்திரிக்காய் கோயிலுக்கு கிளம்பணும். அவள் பக்கத்துல போய் படுக்க போறியா? அப்படியே இருக்கு ஸ்விம்மிங் பூல் தலையில போட்டு ஸ்கூபா டிரைவர்லாம் அவங்க ட்ரைவ் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஆச்சி மரங்களாம் சமைச்சிட்ருக்காங்க. மணி 1 மணி ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு காலையில் கோயிலுக்கு போயிட்டு சாப்பிட்றதுக்காண்டி சமைச்சிட்ருக்காங்க பாருங்கள். வத்தலை போடுறோம். பழ வத்தலை, அப்புறம் கருவேப்பிலை போடுறோம். செடிக்க போடுறோம். கருவேப்பிலை போடுறோம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுறோம். மஞ்சத்தூள் போடுறோம். எவ்வளோதான் சமையல் பண்ணாலும் விறகு அடுப்பில் சமையல் பண்ணுறது போல் அந்த டேஸ்ட் வராது. நல்லா இருக்கும். அதனால தான் உரக்கத்தை இது பண்ணி நாங்கள் விறகு அடுப்பில் சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சொந்த வந்தங்கள்லாம் போய் சாப்பிட்டு ஊற்றட்டா புளியை காசு ஊற்றுறோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி உப்பு போடுது. உப்பு சாடி சும்மா பிடிக்க போகணுமா? உப்பு போடுறேன். போடுறோம் புளியாதரைக்கு. போதுமா? போடுவாங்க. கொஞ்சம் போடுறாங்க. போடுவாங்க. கொஞ்சம் அந்த வாசத்துக்கு புளி சாதத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. இறக்க போகிறேன். அடுத்து கத்திரிக்காய் கூட்டு வைக்கணும். இறக்க போகிறேன். பொன்னிறம் ஆயிடுச்சு. இறக்க வேண்டியதான். அப்போ இறக்கிட்டு சோத்தில் கிளறணும். இறக்க போகிறோம். ரெடி ஆயிடுச்சு. அந்த மண்ணில் போய் காயாது. இங்கே வைக்க அந்த மண்ணில் போய் ஒரு திருமணம் இல்லை சொன்னவங்க அது இது பண்ண முடியாது. இங்கே நல்லா அந்த இது
புளியாங்கரையை சோத்துல போட்டு கிண்டுறோம். கிண்டி மொத்தமாக கிண்டி இது அடைஞ்சி வச்சுக்கிட்டோம்னா நல்லா தூக்கம் இல்லையா? வைக்குமா சட்டியை கலர் போயிட்டு வைங்க.